அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஜிஎஸ்க்கு ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத செப்பரேட் வீடியோவாக போட்டிருக்கோம். அதுபடி நமக்கு 6th, 7th, 8th, 9th, 10th இந்த 5 புக்லேயும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்ற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் 11th புக்ஸில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத சப்ஜெக்ட் வைஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு எக்கனாமிக்ஸ் புக்கில் நமக்கு இண்டெக்ஸ் எடுத்துப்போம். இண்டெக்ஸில் ஓகே, இண்டெக்ஸில் ஃபர்ஸ்ட் நமக்கு 12 லெசன் சொல்லியிருக்காங்க. இந்த 12 லெசனில் நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட்டு இந்த 7th லெசன் இந்தியன் எக்கனாமி, இந்த லெசன் படிக்கணும். அடுத்து இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்த லெசன் படிக்கணும். அடுத்து 9th லெசன் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியா. ஓகே, அதுக்கு அடுத்து ரூரல் எக்கனாமி, அதுக்கு அடுத்து நமக்கு தமிழ்நாடு எக்கனாமி. இந்த 5 லெசன் படித்தா மட்டும் போதும். இந்த ஃபர்ஸ்டில் இருக்கிற இந்த 5 லெசன், இதே மாதிரி இந்த 6வது லெசன், அடுத்து இந்த 12வது லெசன், இது நமக்கு தேவை கிடையாது. 11th எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை நமக்கு ஜஸ்ட் அந்த 5 லெசன் மட்டும் போதும். ஓகே, அடுத்து நமக்கு பாலிட்டிலையும் இதே மாதிரி இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, பாலிட்டியில் நமக்கு மொத்தம் 15 லெசன் சொல்லியிருக்காங்க. இந்த 15 லெசனில் நம்ம என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4th லெசன். 4th லெசனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்ட் 2. இதுலேயுமே கொஞ்சம் செலக்டிவாக தான் படிக்கணும். ஓகே, அடுத்து நமக்கு 10th லெசன் பப்ளிக் ஒப்பீனியன் அண்ட் பார்ட்டி சிஸ்டம். இதில் இந்த பார்ட்டி சிஸ்டம் மட்டும் பார்த்தா போதும். இதில் 10.6, ஓகேங்களா, அந்த 10.6 மட்டும் பார்த்தா போதும். அடுத்து 11th லெசன் எலெக்ஷன் ரெப்ரசன்டேஷன் படிக்கணும். அடுத்து 12வது லெசன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் படிக்கணும். அடுத்து 13வது லெசன் சோசியல் ஜஸ்டிஸ். அதுக்கு அடுத்து 14வது லெசன் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் யூனிட் 9லேயும் வரும். ஓகே, அடுத்து 15வது லெசன் தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ். ஓகே, ஸோ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 லெசன், இங்கே ஒரு லெசன், அடுத்து இதில் ஒரு 6 லெசன். மொத்தம் நமக்கு 11th பாலிட்டியை பொறுத்தவரை 7 லெசன் மட்டும் பார்த்தா போதும். இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த 3 லெசன் தேவையில்லை. அதுக்கு அடுத்து இந்த இடையில இருக்கிற ஒரு 5 லெசன் தேவையில்லை. சரிங்களா, அடுத்து பாலிட்டி முடிஞ்சு ஆல்ரெடி எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டோம். இன்னும் ஹிஸ்ட்ரி மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரிலையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் எடுத்துப்போம். ஹிஸ்ட்ரியில் கொஞ்சம் நிறைய லெசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் கொஞ்சம் செலக்டிவாக சிலபஸ் வைஸ் இருக்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. லெசன் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாட்டியும் கூட பிரச்சனை கிடையாது. சிலபஸ் வைஸு செலக்டிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, இண்டெக்ஸ் எடுத்தாச்சு. இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். அதாவது இயர்லி இந்தியா ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அதாவது இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட தொடக்க காலம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும். ஓகே, அதுக்கு அடுத்து நமக்கு 5வது லெசன் எவால்யூஷன் ஆஃப் சொசைட்டி இன் சவுத் இந்தியா. ஓகே, அடுத்து 7வது லெசன் த குப்தாஸு. அடுத்து 9வது லெசன் கல்ச்சுரல் டெவலப்மெண்ட் இன் சவுத் இந்தியா. ஓகே, அடுத்து 11வது லெசன் லேட்டர் சோலாஸ் அண்டு பாண்டியாஸ். அடுத்து 12வது லெசன் நமக்கு பாமினி அண்டு விஜயநகர கிங்டம். ஓகே, அதுக்கு அடுத்து 13வது, இது நமக்கு கொஞ்சம் இந்த பக்தி மூமெண்ட்லாம் ஒரு சில கொஷின்ஸ் கேட்பாங்க, கொஞ்சம் கடைசியாக பார்க்குறதுனாலும் பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கு அடுத்து த முகல் எம்பையர் பார்க்கணும், 14வது லெசன். அடுத்து 15வது லெசன் மராத்தாஸ் பார்க்கணும். அடுத்து 16 த கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ், அதாவது ஐரோப்பியர்களின் வருகை அப்படின்ற மாதிரி நமக்கு 8th ஒரு லெசன் வரும். ஓகே, அடுத்து 17வது லெசன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல். ஓகே, அடுத்து 18வது லெசன் இயர்லி ரெசிஸ்டன்ஸ் டு பிரிட்டிஷ் ரூல். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன் இது. அடுத்து 19வது லெசன் டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி. ஓகே, நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 லெசன் வரும். ஹிஸ்ட்ரியில் மொத்தம் 11th ஹிஸ்ட்ரியில் ஒரு 13 லெசன்ஸ் வரும். இதில் கொஞ்சம் செலக்டிவாக போகும். இதில் குப்தாஸ் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இதில் அதே மாதிரி
இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த மாதிரி கொஞ்சம் செலக்டிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, 11th நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இது 3 மட்டும் பார்த்தா போதும். அதுக்கடுத்து நம்ம வந்து தேவைப்பட்டோம் அப்படின்னா ஜாகிரஃபியில் ஒரு லெசன் மட்டும், இந்த ட்ரைப்ஸை பற்றி ஒரு லெசன் வரும், அதை மட்டும் பார்த்தா போதும் ஜாகிரஃபியில். சரிங்களா? ஓகே, நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர்றவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.